ஹலோ மக்களே, உங்கள் அனிமைவேரியான டாட்டில் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரைக்கிறேன். மக்களே, எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருந்தாங்க. அதனால தான் என்னால் வீடியோவும் போட முடியல. காரணம்னு கேட்டிங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் நடந்ததுனால. பக்ரீனுக்கு அதாவது நான் இருக்கிற கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருந்தாங்க. சரிங்க மக்களே, வாங்க இன்றைக்கான டஞ்சன் ரிசர்ட் மாங்காவோட அடுத்த சாப்டருக்குள்ளே போகலாமா? சாப்டர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் ஆட்டம் போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து ரொமான்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. எல்லாரும் மான்ஸ்டர் எல்லாத்தையும் வேட்டையடிச்சிட்டு திரும்பி வரும்போது ஒவ்வொருத்தவங்களையும் காதல் உண்டாகும். ஆனால் இங்கே இருக்க இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பாடி எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது, பார்க்கவும் நல்லா தான் இருக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இவனுக்கு பாடி நல்லா தான் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் யாரா பேசிட்டு இருக்காங்க பார்த்தா இங்கே இருக்க ஒரு ரெண்டு பேர் தான் பேசிட்டு கிடக்குறாங்க. அதுலேருந்து வெள்ளை மொழிகள் தான் பேசிட்டு கிடக்குறான். இதெல்லாம் கேட்ட முயல்ந்துட்டு என்னது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர போகிறாங்களா, ஐயே கேட்கவே சதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்சிட்டு இருக்கு. இந்த செடி வேணும்னா ரொம்ப கோபப்பட்டு கிடக்கிறா. எதுக்கட கோபப்பட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வில் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கே ஒரு டவுட்டுக்கு யார் ஹீரோயினே தெரிய மாட்டேது. இப்படிக்கு நான் இவளையே ஹீரோயின் வச்சுக்கிறேன். இவ வந்து நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்காக ஸ்டாண்டாக நில்லு, இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து விடு, அப்போ தான் அம்பு ஸ்ட்ரைட்டாக போகும், ஃபஸ்ட்டு நீ நார்மலாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் அதை தான் எனக்குள்ளே கேட்டு கிடக்கிறேன், என்ன ஏன் நார்மலாக நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணீர் உலகவே கிடக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஆகா என்ன ஒரு காதல் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ விடாமச்சு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோவில் பார்த்தீங்கன்னா அது அன்பு எல்லாம் தரையில் போய் குதிக்கிட்டு கிடக்கு. நம்ம முயல்ந்துட்டு இந்த மாதிரி அன்பு வருதுன்னு அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்குன்னா வாய்ப்பில்லை, ரொம்ப ஈஸி தான். நான் மொதல் டைமே கற்றுக்கிட்டு இருக்கும்போது விழுந்து விழுந்து சிரிக்குது முயலாம். இங்கே பாரு அந்த பொண்ணு மொதல் டைமே கற்றுக்கிச்சு, நீ தான் இருக்கி அவனால் கற்றுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க. முயலுக்கு மண்டை மேலே 4 நறுக்குன்னு கொட்டு வச்சுட்டு கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கியா, என்னால் முடிஞ்ச எஃபெக்ட்டு நான் போல்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். இந்த பொண்ணுக்கு என்ன இவனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக நிற்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் செம்ம காண்டாகுது. இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவள் உனக்கு டீச்சிங் பண்ணவே நிப்பாட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு முயலுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக இதை சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னன்னா விடாமல் பயிற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வில் பயிற்சி எப்படியாச்சும் நான் விட்டு ட்ரைனிங் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு ஒரு விடுறான் பாருங்க. அந்த அன்பெல்லாம் ஏதோ பல்டி அடிச்சு போய்கிட்டு கிடக்கு. என்னடா வில் எடுத்து அன்பு விட்டா ஸ்ட்ரைட்டாக போகும் கேள்விப்பட்டிருக்கேன், பல்டி அடிச்சு போய்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயிலும் கலைக்கு இதான் சான்ஸ் சொல்லிட்டு அப்போ பக்கத்தில் அவள் வந்து என்னம்மா சொல்கிறா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு எப்படி சொல்லித்தரேன் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன், இந்த மாதிரி விடாமச்சா ட்ரை பண்ணுறீங்களா அதுக்காண்டி உனக்கு நான் நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விடாமல் இந்த மாதிரி பொறுமையாக நில்லு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டில் எடுத்து தான் செய்வாங்க. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிற. ஒரு டைம் அம்பு விட்டதுக்கப்புறம் திரும்ப நீ அதே ஸ்டைத்தில் மாறிக்கிட்டே கிடக்கிற. உதாரணத்துக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட் டைம் அம்பு விடுறீங்கன்னா அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா அம்புடும்போது மாறி நிற்கிற, வேறு ஒரு பொசிஷனில் நிற்கிற. அந்த மாதிரி மாறவே கூடாது. அதுலேயும் முக்கியமாக நீ எத்தனை முறை அனுப்பிவிட்டாலும் சரி நீ ஒரே பொசிஷனில் தான் நிற்கணும். அந்த மாதிரி நிற்கிற கற்றுக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன்னு கேட்டுட்டு ஓகே மேடம் நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்டடியான பொசிஷனில் நிற்கிறான். அதில் பண்ணிவிடுவேன் இப்போலேருந்து நான் அம்பு விட்டு கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறான். இதை பார்த்து நம்ம ரெண்டு ஒருவேளை கற்றுக்கிட்டானா இவனுக்கான ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனை கற்றுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஓரத்தில் குத்துது, திரும்பியும் ட்ரை பண்ணுறான், விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே கிடக்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த அதாவது மஞ்சள் கலர் பக்கத்தில் போய் குத்த ஆரம்பிக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக அது கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு வில்லோட கற்றுக்கிட்டான். அதே மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணுறான். ஒரு வழியாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணிட்டான் அந்த ஆர்ச்சரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு வழியாக நான் பண்ணிட்டேன், பின்னாடி 2 ஷேடோவும் அது கற்றுக்கிட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்கிறேன். இதெல்லாம் பார்த்து ஹீரோன் இருந்துக்கிட்டு என்ன உங்கள் பின்னாடி 2 ஷேடோ இருக்குது அப்படின்னு கேட்டுருக்கா. ஒரு வழியாக நான் சாதிச்சிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு நீ கற்றுக் கொடுத்ததுக்கு இந்த இதெல்லாம் வச்சுக்க உணவு இது எக்கச்சக்கமாக உனக்கே தான் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி பார்த்துக்கிட்டு ஆகா இதெல்லாம் எனக்கு தானா இவ்வளோ கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தன்னை ஸ்டோரேஜில் கீப் பண்ணி வச்சுட்டு இருக்கா. மூவியில் இருந்துக்கிட்டே ஒரு வெளியே பார்த்தீங்கன்னா 2 ஷேடோவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நீ எக்கச்சக்கமான ஷேடோவுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வேணால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது இன்னும் சொல்லி தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்தே கட் பண்ணி இந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பண்ணி ஒரு ஷேடோ உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் அந்த ஷேடோ தான் ஸ்பியர் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து சொல்லிக் கொடுத்து கிடக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அடே அதை அட்டாக் பண்ண வருதுடா ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோனி கத்த ஆமாம்மா நான் ரெடின்னு சொல்லவே இல்லையா அதுக்குள்ளேயே என்னம்மா ஸ்டார்ட் பண்ணது அடிக்குது பாப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். கிவப்புன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே கிடக்குறான். அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடே என்னை விட்டுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடே ஷேடோஸ் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கடா அம்பு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அங்கே இருக்கிற 2 ஷேடோஸும் கரெக்டாக நம்ம ஹீரோ முன்னாடி அம்பு விட்டுருக்க கற்றுக்க கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு இருக்கிற இந்த ஷேடோவை அம்பு விட்டு தாக்க ஆரம்பிக்கிறான். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த
சின்னதா ஒரு கீரை விழுந்தாலே சேடெல்லாம் மறைஞ்சு போயிருந்தானே. அதே மாரி இதுவும் பூனை பழையபடியும் நார்மலா மாறிடுச்சு. இத பார்த்து நமக்கு என்ன ஒரு வழியா என்ன சாவடிச்சுட்டான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. "என்ன சொல்ற? இன்னொரு விஷயம் எனக்கு கத்துக்கிட்டு வர போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பியர்ல ரொம்ப அனுபவம் இருக்கு. அது மட்டும் கிடையாது. இதுவும் நீ கத்துக்கிட்டீன்னா உனக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும், உதவியா இருக்கும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆஹா! ஆர்ச்சில சாகடிச்ச மாரி இப்ப ஸ்பியர்லயும் சாகடிக்க போறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குறான். உடனே நம்ம வெள்ள முடி கிடந்தான் ஒரு பூனைய கூட்டி வர்றான். அதாவது இந்த பூனை பார்த்தீங்கன்னா, தன்னோட முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள மாரியே மாறும். அதே மாரி தான் நம்ம ஹீரோயின் மாரியும் மாறியிருக்கும். நம்ம ஹீரோ வந்து, "இங்க பாரு நான் தான் உன் டீச்சரு. நான் என்னென்ன செய்றேனோ அது எல்லாத்தையும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பட்டினா, படாத பாடு படுத்திக்கிட்டு கிடப்பா. அது மட்டும் கிடையாது. "சண்டை போடுறா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கரெக்டான பொசிஷன்ல நில்லு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஆகா! வில்லம்பு செய்யும்போது எந்த பொசிஷன்ல நிற்கிறோம் சரியில்லைன்னு சொல்லிட்டு, இப்ப அதோட கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறம்போது, இந்தா கொஞ்சம் தனியா குடி, நல்லா தனியா குடின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கிடப்பா. அது மட்டும் கிடையாது, தயவு செஞ்சு செத்துறாத. என்னதான் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், நீ செத்துட்டனா அதெல்லாம் வேஸ்ட்டு தானே. கண்டிப்பா நீ செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லியிருப்பா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, ஆஹா! கண்டிப்பா சரி. நானும் சாகவே மாட்டேன். இன்னும் எனக்கு ஹார்டா ட்ரெய்னிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அப்பனா சரி, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்லி போக ஆரம்பிக்கிறா. நம்ம முயலுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இவட பாய் பண்றோம் இந்த முன்ன மாரி தான் ட்ரெய்னிங் எடுத்து கிடப்பான். அவன் செத்துட்டு போயிட்டான். அதனால தான் அவன் உனக்குன்னே சொல்லிட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா டான்னு வந்துட்டு இந்த மாரி சின்வி உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். அட்டெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சரி ஓகே அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுற மாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் அபிலிட்டி இருக்குல்ல. என்ன சொல்றான்னா சின்வி வந்துகிட்டு இந்த மாரி டஞ்சன் 2ல இருக்க அந்த பஃபூன் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா டஞ்சன் 4க்கு வந்திருக்கு. அது எப்புட்றா டஞ்சன் 4க்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குமே ஒரே ஷாக்கா இருக்கு. சரி மேலும் சொல்லு என்ன நடக்குது இங்க? நீங்க எல்லாரும் சேஃபா தானே இருக்கீங்க? நாங்க எல்லாருமே சேஃபா தான் இருக்கோம். அது மட்டும் கிடையாது. இந்த பஃபூன் கையில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பெட்டியாட்டம் இருக்கு. அதுவும் கிறிஸ்டல் மாரி இருக்கு. அத வச்சு எக்கச்சக்கமா மான்ஸ்டர கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். என்னது கிறிஸ்டல் ஆட்டம் ஏதாவது சதுரங்க வடிவில இருக்கு. அத வச்சு மான்ஸ்டர கண்ட்ரோல் பண்ணுது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம மேல் வந்துகிட்டு கண்டிப்பா சொல்றேன். அது கண்டிப்பா 4த் ஸ்டேஜோட அல்ட்ரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுது. பஃபூனுக்கு எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க ஸ்டேஜ பிடிக்கிறது அதுக்கான விருப்பம். அதனால தான் அது எப்படியோ தெரிஞ்சுக்கிருச்சு. ஸ்டேஜ் 4ல அந்த சிங்கம் செத்து போச்சுன்னு. அதனால தான் ஸ்டேஜ் 4க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ட்ராகன் சொல்லுனா, கண்டிப்பா நீ பஃபூன கொன்னே ஆகணும். ஏன்னா அது கையிலேயே அந்த ஆல்டர் எடுத்துட்டு போகுதுன்னா, கண்டிப்பா நீ அத கொன்னா மட்டும் தான் உன்னால அந்த ஆல்டர் எடுக்க முடியும்னு சொல்லும்போது, "நீ என்னென்ன கொலைனா பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயப்படுறான். அது மட்டும் கிடையாது. "நீ என்ன நினச்சிருக்க? அந்த பஃபூன் மட்டும் கையிலேயே அந்த ஆல்டர் எடுத்துகிட்டே வந்துச்சுன்னா, அதனால யாரை வேணாலும் கொல்ல முடியும். முக்கியமா சொல்லப்போனா, அதுக்கு மனுஷனுங்கள சுத்தமா பிடிக்காது. இயற்கையில மனுஷன அது கொல்ல ஆரம்பிச்சிடும். அது எங்கே நினச்சாலும் ட்ராப் உருவாக்க முடியும். இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் வெளிய கொண்டு வர முடியும். நீங்க அத கொன்னா மட்டும் தான் இதெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சின்வு இருந்துக்கிட்டு, அதெல்லாம் சரிதான். இப்ப ஒரு பயங்கரமான சண்டை நடந்துச்சு. அதில பார்த்தீங்கன்னா, பஃபூன் ஓடிருச்சு. நாங்க இங்க எக்கச்சக்கமான சண்டை பார்த்துருக்கோம். நீ நினைக்கிற மாரி சாதாரணமா கிடையாது. இங்க இருக்க ஸ்டேஜ் 4 மொத்தமாவே கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஒரு வழியா பஃபூன நாங்க எப்படியோ தொரத்தி அடிச்சுட்டோம். கண்டிப்பா திரும்பி வரும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ நினைக்கிறோம், ஒரு வேளை அடிச்சு தொரத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். ஒரு நிமிஷம் இரு. நீ நினைக்கிற மாரி அது ஒண்ணும் சாதாரண விஷயமே கிடையாது. அது இப்ப தடவை எக்கச்சக்கமான பவர் வச்சிருக்கு. முக்கியமா சொல்லப்போனா, இங்க இருக்க ஸ்டேஜ் மொத்தமாவே சுத்தமா அழிஞ்சிருச்சு. இனிமே ரீசெட் ஆனா தான் உண்டு. அப்ப நம்ம சின்ன வந்துட்டு, சரி வா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரி இனிமே நான் கொஞ்ச நேரத்துக்கு பிஸியா மாறிரும் போல இருக்கு. நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்பன்னா நம்மகிட்ட இப்ப வேற இல்லையா? பஃபூன நம்ம கொன்னே ஆகணும்னு சொல்லும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரெய்னிங் எடுக்காம" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அதே இந்த சைடு பஃபூனுக்கு பார்த்தீங்கன்னா, அடி நொறுக்கி எடுத்திருப்பாங்க போல இருக்கு. ஆஹா! என்ன நடக்குது இங்க? ஒரு மனுஷன் கையில எப்படி இவ்வளோ அளவுக்கு பவர் இருக்க முடியும்? அவங்கள கண்டிப்பா நான் கொல்லாம விட மாட்டேன். முதல்ல என்னைய நான் ரிகவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு அவங்கள உசுரோட நான் முழுங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றத விட இந்த சாப்டர் முடியறது. மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா லைக் பட்டன் தட்டி விடுங்க சரிங்களா மக்களே? நீங்க பவர்ன்ற ஒவ்வொரு சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். சரிங்களா மக்களே?